பகுதி முரளியின் இசை. இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பானது இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் ஆத்மாக்களுடைய அடையாளங்கள். கடவுளின் இனிமையான மகா வாக்கியம். இனிய குழந்தாய், இன்று இந்த குழுவை என்ன குழு என்று கூறலாம்? இந்த குழுவிற்கு என்ன பெயர் கொடுக்கலாம்? இந்த குழு பிரம்மா பாபாவின் புஜங்கள் ஆகையால் இந்த குழுவை பாப் தாதாவினுடைய உதவியாளர்கள், நாணயமானவர்கள், பாப் தாதாவின் இதய சிம்மாசனதாரிகள், மாஸ்டர் சர்வ சக்திவான் என்று கூறலாம். இப்பொழுது புரிந்ததா? இத்தனை விதமான பட்டங்கள் இந்த குழுவிற்கு வரிசை கிரமமான முயற்சியின்படி உள்ளன. யார் இதய சிம்மாசனதாரிகளோ அவர்களுடைய அடையாளம் என்னவாக இருக்கும்? டீச்சர்கள் இருக்கின்றீர்கள். ஆகையால் கேள்வி பதில் நடந்து கொண்டிருக்கின்றது. சிம்மாசனதாரியின் அடையாளம் என்ன? அவர்களின் அடையாளம் 1. எப்பொழுது சிம்மாசனத்தில் அமர்கின்றார்களோ அப்பொழுது திலகம் மற்றும் கிரீடம் ஆகிய இரண்டுமே சிம்மாசனதாரியின் அடையாளம் ஆகுகின்றது. இவ்விதமே இதய சிம்மாசனத்தில் அமர்ந்துள்ள ஆத்மாக்களின் அடையாளம் கூட இதுதான். அவர்களுடைய நெற்றியில் சதா காலமும் அழியாத ஆத்மஸ்திதியின் திலகமானது தூரத்திலிருந்தே பார்வைக்கு பிரகாசமாக தெரியும். இரண்டாவதாக, அனைத்து ஆத்மாக்களுக்கான நன்மைக்கான சுபபாவனை அவர்களது கண்கள் மற்றும் முகத்தின் மூலம் தென்படும். முகம் மூலமாக இவை எல்லாம் தெளிவாக தெரிவதுதான் அடையாளமாகும். மூன்றாவது விஷயம், அவர்களுடைய சங்கல்பம், பேச்சு, கர்மம் தந்தைக்கு சமமாக இருக்கும். நான்காவது விஷயம், எந்த ஆத்மாக்களுக்கு சேவை செய்கின்றார்களோ அந்த ஆத்மாக்களுக்குள் ஸ்நேகம், சகயோகம் மற்றும் சக்தி ஆகிய 3 குணங்களையும் தாரணை செய்விப்பதற்கான சக்தி அவர்களிடம் இருக்கும். இந்த 4 விஷயங்களும் அவர்களுடைய அடையாளங்களாகும். 4 அடையாளங்களும் எந்த அளவு என்னிடம் தெரிகின்றது என்பதை இப்பொழுது தனக்குத்தானே சோதனை செய்யுங்கள். ஒருவர் சுயம் எவ்வாறு இருக்கின்றாரோ அவ்வாறே தனக்கு சமமாக பிறரை ஆக்குவார். இன்று டீச்சர்கள் குழுவில் இருக்கின்றோம். ஆகையினால் இதை கூறிக்கொண்டிருக்கின்றோம். யாருக்கெல்லாம் நீங்கள் சேவை செய்கின்றீர்களோ அல்லது செய்து கொண்டு இருக்கின்றீர்களோ அவர்களுக்குள்ளும் இந்த அனைத்து விஷயங்களையும் நிறைக்க வேண்டும். இதுவரை முடிவு என்னவாக இருக்கின்றது? ஒவ்வொருவரும் தனது முடிவை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றீர்கள். பெரும்பான்மையாக எந்த விஷயம் வெளிப்படுகின்றது? சிலருக்குள் ஸ்நேகத்தின் விசேஷத்தன்மை இருக்கின்றது. சிலருக்குள் சகயோகத்தின் விசேஷத்தன்மை இருக்கின்றது. ஆனால் சக்தி ரூபத்தின் தாரணை குறைவாக இருக்கின்றது. இதனுடைய அடையாளமாக என்ன காண்பிக்கப்பட்டிருக்கின்றது தெரியுமா? சக்தி குறைவின் அடையாளம் என்ன? பகுத்தறியும் சக்தியினுடைய குறைவின் அடையாளம் என்ன? சேவையில் வெற்றி கிடைக்கவில்லை என்ற ஒரு விஷயத்தை சொன்னீர்கள். அதனுடைய தெளிவான அடையாளங்கள் 2 வார்த்தைகளில் வெளிப்படுகின்றது. அவர்களுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் ஏன், என்ன, எப்படி
என்ற கேள்விக்குறிகள் நிறைய ஏற்படும். நாடகம் என்று முற்றுப்புள்ளி வைப்பது அவர்களுக்கு மிகவும் கடினமாக இருக்கும். ஆகையால் தானும் ஏன், என்ன, எப்படி என்பதன் குழப்பத்தில் இருப்பார்கள். இரண்டாவது விஷயம், அவர்கள் ஒருபோதும் சமீபமான ஆத்மாவாக பிறரை ஆக்க முடியாது. சம்பந்தத்தில் கொண்டு வருவார்கள், ஆனால் நெருங்கிய சம்பந்தத்தில் கொண்டு வர முடியாது. புரிந்ததா? பிராமண குலத்தின் நெறிமுறைகள் எவையோ அந்த அனைத்து விதிமுறைகளின் ஸ்வரூபமாக ஆக்க முடியாது. ஏனென்றால் சுயத்தில் சக்தி குறைவாக இருப்பதன் காரணத்தினால் மற்றவர்களுக்குள்ளும் அனைத்து விதிமுறைகளையும் பாலனை செய்ய முடியும் அளவிற்கு சக்தியை கொண்டு வர முடியாது. ஏதாவது ஒரு விதிமுறையின் மரபை மீறுகின்றார்கள். எல்லாவற்றையும் புரிந்து கொள்வார்கள், அதில் குறையேதும் இல்லை. விதிமுறைகளை முழுமையாக புரிந்து கொண்டாலும் அதன்படி நடப்பதற்கு சக்தி குறைவாக இருக்கும். இந்த காரணத்தினால் யாருக்கு அவர்கள் சேவை செய்கின்றார்களோ அவர்களுக்குள்ளும் சக்தியின் குறைபாடு காரணமாக தாண்டி செல்ல இயலவில்லை. சமஸ்காரங்களை அழிப்பதிலே அதிக நேரங்களை வீணடிக்கின்றார்கள். இப்பொழுது இந்த விஷயங்களில் தங்களுடைய ஸ்வரூபத்தை சோதனை செய்யுங்கள். எப்பொழுது மரத்தின் மீது அனைத்து விஷயங்களின் கவனம் கொடுக்கப்படுகின்றதோ அப்பொழுது அம்மரத்தில் மிக நல்ல அழகான மற்றும் இனிமையான பழம் உண்டாகுகின்றது. நிலத்தை உழுவது, விதைப்பது, நீர் இடுவது போன்ற எல்லாவற்றிற்கும் கவனம் கொடுக்க வேண்டியிருக்கின்றது. இவ்வாறு நல்ல சிரேஷ்ட பழத்தை உருவாக்குவதற்கு சமஸ்காரத்தை சமாப்தி செய்வதற்கான சக்தியானது நிலத்தை உழுவதற்கான சக்தி போன்றதாகும். அதன் கூடவே எவ்வாறு விதை விதைப்பவர் எல்லாவற்றையும் கவனத்தில் கொள்கின்றாரோ அவ்வாறே சிநேகியாகவும் சகயோகியாகவும் மற்றும் சக்தி ஸ்வரூபம் உள்ளவராகவும் உருவாக்குங்கள். ஒருவேளை ஏதாவது ஒன்றினுடைய குறைபாடு இருந்தால் என்னவாகும்? எவ்வாறு ஆரம்பத்தில் கூறப்பட்டதோ, அதாவது இதய சிம்மாசனதாரி ஆக முடியாது. மியூசிக் ஆஃப் த முரளி. Today's topic is the signs of souls seated on the heart throne. God's sweet version. Sweet child, what would you call this gathering today? What name would you give to this gathering? This is the gathering of the arms of Father Brahma, and this is why this gathering is called the gathering of Bap Dada's faithful helpers who are seated on Bap Dada's heart throne, the Master Almighty Authority Group. So, do you now understand that this group has so many titles, number-wise according to effort? What is the sign of those who are seated on the heart throne? Baba is asking questions because this is a group of teachers. What is the sign of those who are seated on a throne? The sign of being seated on a throne is that they have both the tilak and the crown. Both these are the signs of those seated on a throne. This is why this is also
the sign of those who are seated on the hot throne. They always have the sign of the imperishable stage of the soul shining on their forehead, visible even from a distance. Secondly, the pure feelings of benefit for all souls will constantly be visible on their face and in their eyes. All these signs should be clearly visible on their face. Thirdly, their thoughts, words, and actions will be the same as those of the Father. Fourthly, they have the power to fill the souls they serve with the three virtues of love, power, and cooperation. These four aspects are their sign. Now you can check your own result as to what extent these four signs are visible. One makes others the same as oneself. Today, Baba is relating all this because this is a gathering of teachers. You must fill all the souls you serve with all these aspects. What is the result up to now? Each of you can see your own result. What is the majority? Some have the speciality of love and some have the speciality of being cooperative. But the inculcation of being the form of power is lacking. What is visible as a sign of this? Do you know? What is the sign of the lack of power? What is the sign of a lack of the power of discrimination? You were told one aspect, that there will not be success in service. In a few words, a clear sign of this is that they will have many questions of what, how, and why in every aspect. It will be very difficult for them to apply the full stop of the drama. This is why they themselves will be in a confusion of what, why, and how. Secondly, they will never be able to make other souls come close. They will bring them into a relationship, but not into a close relationship. Do you understand? They will not be able to make others into the embodiment of all the Maryadas of the Brahmin clan. They themselves are lacking power, and so they cannot put sufficient power into other souls for them to be able to follow all the Maryadas. They would definitely go outside the line of one or another Maryada. They understand everything. They are not lacking in this understanding. They will have the full understanding of the Maryadas, but they will lack the power to follow those Maryadas. Because of this, the souls they serve will also lack power, and so they will not be able to take a high jump. They waste a lot of time in finishing their sanskars. Now, check your form in all these aspects. There can only be very good and beautiful fruit when attention is paid to the tree in all aspects. You must pay attention to making the land fertile, then sowing the seed and then watering it. You have to pay attention to all this.
In order to prepare such elevated fruit, the power of finishing sanskars, that is, the power to plow the land, is essential. Together with that, just as someone who sows seed has to pay attention to everything, in the same way, you should make souls loving, cooperative, and the embodiment of power. If even one is lacking, what happens then? You were told in the beginning that they will not be able to be seated on the heart throne. Om Shanti.